தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய தாய் திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் வசனங்கள் 22 30 முடிய உள்ள வசனத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவின் மீது குறை காணுகின்றார்கள். இவனை சாத்தான் பிடித்திருக்கிறது என்றும், இவன் சாத்தானின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றும் குறை கூறுகின்றார்கள். ஆனால் இயேசு அவற்றையெல்லாம் கவலைப்படாமல் அவர்களுக்கு உதாரணங்களை மூலமாக கொடுத்து அவர்களை விழிவுபடுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பல நேரங்களிலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நல்லது செய்யும் போது பல பேர் பல விதங்களில் கூறுவார்கள், தவறான கூறுவார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது. இவன் பெருமைக்காக செய்கிறான், இவன் புகழுக்காக செய்கிறான், இவன் பேருக்காக செய்கிறான் என்று கூறுவார்கள். ஆனால் அதையெல்லாம் கவலைப்படாமல் நாம் நல்லது செய்து கொண்டே இருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டியவற்றை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவன் பாதம் சரணாகதி அடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.